இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். சுண்டக்காய் புளிக்குழம்பு, இது மாதிரி நிறைய டைப்பான புளிக்குழம்பு இருக்குது. ஆனால் சிம்பிளாக ஒரு 2, 3 அதிகபட்சம் ஒரு 5 பேர்த்துக்கு தேவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு சட்டியில் வெறும் வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி வதக்கி எடுக்கும்போது வெண்டைக்காயில் இருக்க அந்த பிசு தன்மை போயிடும், வளவளப்பாக இருக்காது. புளிக்குழம்பு வைக்கும்போது சாம்பாருக்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அந்த வளவளப்பே இருக்காது. இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சோம்பு, வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இந்த வெங்காயம் பூண்டோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சு புளியை சேர்த்துக்கோங்க. புளி